மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் விஜய் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர். நீங்கள் அனைவருமே அவரோடு வந்து இங்கே இணைவதற்காக வந்திருக்கிறீர்கள். அவர் இந்து கட்சியில் இணைகிறாரே தவிர சமீபத்திய சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது அவர் சிறந்த பணியை ஆற்றினார் என்பது அனைவருக்குமே தெரியும். அவரோடு அவர் அப்பொழுதே சொன்னார், என்னோடு பல இளைஞர்கள் இருக்கிறார்கள், பல துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உங்களை எல்லாம் இணைத்து இங்கே கூட்டி வருவதற்கு மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள், ராஜேஷ் கண்ணா அவர்கள், இவர்கள் எல்லாம் பெருமுயற்சி செய்தார்கள். அதனால் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கர் அவர்கள் இன்னும் மிகவும் உற்சாகத்தோடு கட்சியில் இணைந்து மிக உற்சாகத்தோடு பணியாற்றுகிறோம் என்ற ஒரு உற்சாகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் கட்சி என்றால், ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால், அது சமீபத்திய வெற்றியை நோக்கி அல்ல, நெடுங்கால வெற்றியை நோக்கி நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு இப்பொழுது மக்கள் நம்பும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உங்களை போன்ற நெடுநிலையாளர்கள் எல்லாம் அதிகமாக வந்து இணைவது இப்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் வருங்காலத்தில் இன்று இருக்கும் சூழ்நிலையில் எவ்வளவோ குற்றங்கள், குறைகள், பிறழ்வுகள், கொள்கை மாறுபாடுகள், ஒரு சுமூகத்தன்மை இல்லாமல் இந்த தமிழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், தமிழகத்தில் உள்ள நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் என்பதை இங்கே நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கேசவ விநாயகன்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அமைப்பு ரீதியாக இன்னைக்கு நான் தலைவர், அவர் அமைப்பு பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டட் தலைவர்கள். நாம ஏதோ இணைஞ்சோம் போனோம் இல்லை, நாம இணைவதனால் எந்த அளவிற்கு நாம் பணியை ஆற்றப் போகிறோம், எந்த அளவிற்கு கட்சிக்கு வளர்ச்சிக்கு நாம் பயன்பெற போகிறோம், அது மட்டுமல்ல கட்சியின் கொள்கையை நாம் எந்த அளவிற்கு பரப்புவதற்கு நமது பணியை ஆற்றப் போகிறோம் என்பதையெல்லாம் நம் கட்சிக்கு ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தூணாக விளங்குபவர்கள் அவர்கள் எல்லாம். ஆக நீங்கள் மற்ற கட்சி மாதிரி ஏதோ சேர்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இணைந்து விடுகிறோம் என்றாலே கட்சியோடு பின்னி பிணைந்து கட்சியின் வளர்ச்சிக்கு நாம் பாடுபடுவது மட்டுமல்லாமல் தமிழகத்தை மட்டுமல்ல பாரத தேசத்திலும் ஒரு கட்சியில் கடுமையாக நேர்மையாக உழைத்தால் அவர்கள் தலைமை பண்புக்கும் எந்த நிர்வாகத்திற்கும் வர முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான். பல தடவை சொல்லிட்டேன், படம் எடுக்காத, வேறு எந்த வேலையை வேணாலும் பண்ணுங்க. 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணோம், பலார்னு நான் தான் அடித்தேன். நேற்று வரைக்கும் அவன்கிட்ட நான் இந்த படம் ஓவர்சீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஓவர்சீஸ் நான் பண்ணுறேன். கபாலியே ரிலீஸ் பண்ணும்போது இது பண்ண முடியாதா என்னால்? ஸோ படம் எடுக்கிறவ முதல்ல இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா ரொம்ப 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 ஐசியூவில் இருக்குங்க. There are a lot of films